ஜீவநதி 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 நன்மைக்காக இதயமே நீ பாடு
கர்த்தருக்குள் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த ஜீவனதி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு எம்மோடு தொடர்பு கொண்டு எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஜெபத்தை கேட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற நல்ல தேவனாகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் தொடர்ந்து எம்மோடு தொடர்பு கொள்ளலாம். உங்கள் தேவைகளை எங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு தேவைகளுக்கும் எங்களுடைய ஜெப கூட்டங்களிலே நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அவைகள் நிச்சயமாகவே ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை தருவார். விசுவாசமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலும் நான் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசித்து உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சில ஆலோசனைகளை பார்க்க போகின்றோம். அருமையானவர்களே, ஆசீர்வாதம் என்று சொல்வது ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற ஒன்று. உலகத்தில் எந்த மனிதனை கேட்டாலும் நான் ஆசீர்வாதமாக இருக்கவே விரும்புகிறேன் என்று சொல்வான். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். உதாரணமாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கின்றோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐசுவரியவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆதியிலே தேவன் ஆதாமை ஏவாளை படைத்த பொழுது கூட நாம் வேதத்தில் பார்க்கிறோம், தேவன் அவர்களை தம்முடைய சாயலாக படைத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவர்களை ஏதேன் என்ற இடத்திலே வைத்து அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே முதல் மனிதனுக்கு வந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம் தான். ஆகவே நீங்களும் நானும் ஆசீர்வாதம் அற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று நம்மை படைத்த ஆண்டவர் விரும்புகிறதில்லை. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். அதைத்தான் நாம் இங்கு பார்க்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிலர் ஆசீர்வாதங்களை தேடியே வாழ்கிறோம். அப்படியாக மாம்ச ரீதியாக ஆசீர்வாதங்களை தேடி போகும் பொழுது பலர் பலவிதமான சிக்கலுக்குள்ளே அகப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யம் மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் தருகின்ற அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நானும் நீங்களும் அந்த தேவனை விசுவசித்து வாழ்வோம் என்றால் நாமும் அந்த தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவோம். சில நேரங்களில் நம்முடைய அவசரத்திற்கு காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் ஐசுவரியவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வர வர விருத்தி அடைந்தான். சிலர் சொல்லுவார்கள், ஐயா எங்கே விருத்தி கிடைக்கிறது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், சாநேர முலம் சறுக்குகிறதே என்று கவலைப்படுகிறவர்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவசித்து அவருடைய வார்த்தைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது
நாம் வர வர கீழ் நோக்கி போவதில்லை, வர வர நாம் விருத்தி அடைவோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, 100 மடங்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு முறை சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நாங்கள் உங்களை பின்பற்றோமே, நீங்கள் எங்களை அழைத்த பின்பு நாங்கள் எங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் விட்டு உங்களுடைய அழைப்புக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஓடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, 100 பலன் கிடைக்கும் என்று சொன்னார். நிச்சயமாகவே வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட தெய்வீக பலன்களை, அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்று வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்து வரும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை பற்றிக்கொள்ளக்கூடிய பெரிய கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த நாட்களில் இந்தியா தேசத்திற்கு போயிருந்தேன். 1982ஆம் ஆண்டில் எனக்கு இருந்தது ஒரே சகோதரி தான். அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டு திரும்ப இலங்கைக்கு போய்விட்டேன். ஆனால் இந்த ஆண்டவர் அழைத்து அவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் வந்த பின்பு 100 தாய்மார்களை, 100 சகோதர சகோதரிகளை இன்றைக்கு உறவாக கொடுத்திருக்கிறார். இந்த உறவுகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே, இயேசுவின் நாமத்தினாலே இணைக்கப்பட்ட உறவுகள். இன்றைக்கு நாம் இந்தியாவுக்கு போனோம் என்றால் அங்கே எங்கு தங்குவது என்ற கேள்விக்கு இடமே இல்லை. அவ்வளவு தூரம் உறவுகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிறது போல 100 ஆசீர்வாதம். நாம் எந்த தேசத்திற்கு போனாலும் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அங்கே நமக்காக ஜெபிக்கிறதுக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்மை வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அன்புள்ள தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள். இவையெல்லாம் தேவனால் வந்த உறவுகள். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் உண்மையாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உண்மையாய் தேடுவீர்களானால் கர்த்தர் உங்களை உண்மையாய் ஆசீர்வதிப்பார். வர வர ஈசாக்கு விருத்தி அடைந்து ஐஸ்வர்யனாயினது போல நீங்களும் நிச்சயமாய் விருத்தி அடைவீர்கள். இன்றைக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில் விருத்தி இல்லையே என்ற ஒரு பெரிய கேள்வியோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். என்ன நடக்கும் என்று யோசித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். என்னை விசுவாசி மகனே, என்னை விசுவாசி மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஈசாக்கை வர வர விருத்தி அடைய செய்து நன்மைகளை கொடுத்த தேவன், உனக்கும் நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தைகளின் மூலம் உங்களை திடப்படுத்த, பலப்படுத்த விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதங்களை ஈசாக்கு பெற்றுக்கொண்டதற்கு சில காரணங்கள் உண்டு. ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் பார்த்தோமானால், இந்த ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு மிகவும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். பிரியமானவர்களே, பரலோக தகப்பனிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர் சில நிபந்தனைகளை வைக்கிறார். அந்த நிபந்தனைகள் என்ன? அதுதான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த பரிசுத்த வேதத்தை வாசித்து அதில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகள், அதில் கர்த்தர் காட்டுகிற வழிகள், இவற்றிற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆமாண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு முற்றுமுழுதாய் கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு முறை மோரியா மலையிலே பலியிட சென்ற பொழுது ஒன்றுமே பேசாதவராக, கர்த்தர் அவற்றை பார்த்து கொள்வார் என்று தகப்பன் சொன்ன பொழுது தன் வாயிலிருந்து வேறு வார்த்தைகளை அவர் சொல்லாதபடிக்கு அமைதல் உள்ள ஒரு வாலிபனாக தன்னை ஒப்பு கொடுத்தான். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளை பார்க்கிறோம். பெற்றாருக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள், பெற்றாரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், பெற்றாரை துன்புறுத்தி அளவைக்கிற பிள்ளைகள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கே, உன்னுடைய பெற்றாரை அளவைக்காதே, உன்னுடைய
தாய்மாரை கண்ணீர் சிந்த வைக்காதே, உன்னுடைய தகப்பனை நோவடிக்க செய்யாதே, அதில் ஆண்டவர் பிரியமாய் இருப்பதில்லை. அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஈசாக்கை நம்ம பார்க்கும் பொழுது பெற்றாருக்கு கீழ்ப்படிந்த ஒரு பையன். அப்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய நாளிலே எதிர்பார்க்கிறார். வேதத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்களுடைய வாழ்நாட்களிலே ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றாரை கனம் பண்ணுங்கள். இன்றைக்கு பெற்றாரை கனம் பண்ணாத சூழ்நிலைகளை உலகளாவ பார்க்கிறோம். நம்முடைய தேசங்களிலும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாட்களில் நாம் நினைத்தோம் இது ஐரோப்பாவின் கலாச்சாரம் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு பிசாசு எல்லா இடங்களிலும், இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட கொடூரமான விதைகளை விதைத்து, பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமை என்கின்ற ஒரு ஆவி ஆட்கொண்டிருக்கிறது. குடும்பங்களிலே கீழ்ப்படியாமை என்ற ஆவி வந்ததினாலே குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறது. பிள்ளைகள் தங்களுடைய மனம் போல திரிகிறார்கள். கணவன் அவன் இஷ்டம் போல திரிகிறான், மனைவி அவள் இஷ்டம் போல திரிகிறாள். இவைகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அதனால கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது அவசியம். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எப்படி முடியும்? பரிசுத்த வேதாகமம் ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த வேதாகமத்தை படியுங்கள். அதில் இயேசு என்ன சொல்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறார், எப்படி பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்கிறார், எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்கிறார், எப்படி அங்கே இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்று சொல்கிறார். அந்த அறிவுரைகளை வாசித்து பார்த்து பின்பற்றுகிற யாராக இருந்தாலும் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை விருத்தி அடைய செய்ய விரும்புகிறார். நீங்கள் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அவருடைய வார்த்தையை வாசித்து அதற்கு நம்மை சரணடைய செய்வது, அந்த பொறுமையோடு வாழ்வது. ஈசாக்கு பொறுமையாக இருந்தான். திருமண வயது வரைக்கும் அவன் மிகவும் பொறுமையாக இருந்து அவருடைய பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கொடுத்த நல்ல ஆலோசனைகளை பின்பற்றி அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டான். இன்றைய நாட்களிலே நீ என்ன சொல்வது, நான் என்ன செய்வது என்ற போட்டிகளை நாம் குடும்பங்களிலே பார்க்கிறோம். என் இஷ்டப்படித்தான் செய்வேன் என்று எதிர்த்து பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இந்த ஈசாக்கு ஒரு கீழ்ப்படுதலின் ஆவி உடையவனாக இருந்து வாழ்க்கையிலே ஒழுக்கமுள்ளவனாக வாழ்ந்தான். அதைவிட ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் அவன் ஒவ்வொரு நாளும் தியானிப்பவன் என்று அங்கே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவன் வேதத்தை தியானம் பண்ணுபவன். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பியே, தங்கையே, கர்த்தருடைய வேதத்தை தினந்தோறும் தியானம் பண்ணுங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இலையுதிராமல் தன் கனியை ஏற்ற காலத்தில் தருகிற ஒரு நல்ல செழிப்பான மரத்திற்கு வேதம் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. செழிப்பாக இலை உதிராமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பானாம். அவன் யார்? அவன் வேதத்தை தியானிக்கிறவன். ஆக இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருந்தது, தேவனை நேசிக்கிற நேசம் இருந்தது, பெற்றாருக்கு கீழ்ப்படிதல் இருந்தது, தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு தியானம் இருந்தது. ஆகவே இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கங்களை கை கொண்டு கீழ்ப்படிதலோடு வாழ்ந்த அந்த ஈசாக்கை பரலோகம் பார்த்தது. ஆண்டவர் பார்த்தார். பார்த்து அவன் விதை விதைத்தான். அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் செய்தார். ஆகையினாலே பிரியமான என் சகோதரனை, சகோதரியே, இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? இந்த வருடத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? இந்த வருடத்தில் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவருடைய வசனத்தை தினந்தோறும் தியானம் பண்ணுங்கள். ஒரு வேதம் இல்லாவிட்டால் பரிசுத்த வேதத்தை வாங்கி கொள்ளுங்கள். தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அதில் தியானம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அந்த வேதத்தில் சொல்லி இருக்கிற ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். அப்பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உங்களை பார்ப்பார். அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் செழிப்புள்ளவர்களாக்குவார். வர வர விருத்தி அடைவீர்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இது ஆண்டாண்டு தோறும் எந்த தேசமாக இருந்தாலும், எந்த கலாச்சாரமாக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும், அவன் எந்த மொழியை பேசினாலும், எந்த நிறமாக இருந்தாலும் சரி,
ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் வர வர விருத்தி அடைவான். இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னையும் இப்படி ஆசீர்வதியும், என்னையும் விருத்தி அடைய செய்யும். தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. பல காரியங்கள் தாமதமாக இருக்கிறது, பல காரியங்கள் தடையாக இருக்கிறது. என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை நீர் விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால் இப்பொழுது முழங்கால் படியிடுங்கள். இப்பொழுது கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நான் ஜெபிக்கிற போது, இயேசுவே என்னையும் நீர் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து என்னை ஆசீர்வதியும் என்று உங்கள் உள்ளத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உண்மையாய் உள்ளத்தின் வேண்டுதலை கேட்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையின் தேவை என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. இன்றைக்கு சொன்ன ஆலோசனையின்படி அவர்கள் வாழ்வதற்கு என் தேவன் கிருபை செய்வீராக. நீர் ஈசாக்கை மட்டுமல்ல, உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க, கண்ணீரை நீக்கி போடுங்க, சமாதான கேடுகளை நீக்கி போட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தை தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டுமானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அதிகமாக நீங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தொடர்பு கொள்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே எங்களுக்கு வேறு கூட்டங்கள் இருப்பதினாலே சில வேளைகளில் உங்களுடைய அழைப்புகளுக்கு நாங்கள் பதில் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆயினும் நீங்கள் கீழே திரையில் பார்க்கிற தொலைபேசி எண்களோடு திங்கள் முதல் வெள்ளி வரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வழிகாட்ட நாங்கள் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.